அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். சங்கரி, நீ சமைச்சதெல்லாம் போதும். இனிமே நீ சமையலறை பக்கமே வரவேண்டாம். உன்னோட சமையலை என்னால சாப்பிட முடியலை என்றார் அன்பரசி. சமையல் செய்து முடித்த பிறகு கழுவாமல் கிடந்த பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த சங்கரி மாமியார் சொன்னதை கேட்டவுடன் லேசான கோபத்துடன் கைகளை கழுவிவிட்டு அவர் அருகில் வந்து நின்றாள். அத்தை, என்னோட சமையல்ல அப்படி என்ன குறை கண்டீங்க? உப்பு கூட இருக்கா, இல்ல உரப்பு கூட இருக்கா? உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறேன், இப்படி சொல்றீங்களே. கல்யாணம் ஆன நாள் முதல் கடந்த 6 மாதங்களாக நான் தானே சமைத்து கொண்டிருக்கிறேன். இப்போது மட்டும் என்ன பிரச்சனை என்றாள் சங்கரி. உனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம்தான் ஆகுது. நீ ஏன் எல்லா வேலையும் பார்த்து கஷ்டப்படுற? முன்னை விட எனக்கு உடம்பு இப்ப பரவாயில்லை, அதனால தான் சொல்றேன் என்று தன் குரலை தாழ்த்தி பேசினார் அன்பரசி. அத்தை, தாராளமாக நீங்களே சமைச்சுக்கோங்க, நான் சமையலறை பக்கமே வரல என்று சொல்லிவிட்டு மீண்டும் பாத்திரம் கழுவ சென்றவள், பாவம் உடம்பு சரியில்லாதவங்கன்னு எல்லா வேலையும் பார்த்தா நான் சமைக்கிறது சரியில்லைன்னு குறை சொல்றாங்க. நல்லதுக்கு காலமே இல்லை. கல்யாணம் ஆன உடனே கணவனை கூட்டிக்கிட்டு தனியா போயிருந்தா நம்முடைய அருமை தெரிஞ்சிருக்கும் என்று புலம்பினாள் சங்கரி. அன்று இரவு சங்கரியின் முகம் வாடியிருப்பதை பார்த்த அவளுடைய கணவன் வரதன், என்ன சங்கரி, முகம் வாடியிருக்கு, என்னாச்சு என்றான். உங்க அம்மாவுக்கு நான் சமைக்கிறது பிடிக்கலையா, அவங்களால சாப்பிட முடியலையா, அதனால சமையலறை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள் என்றாள். அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்களே, கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி என்னைக்காவது பேசியிருக்கிறார்களா என்று கேட்டான். ஏங்க, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நாளைக்கு உங்க அம்மா சமைக்கும்போது உங்களுக்கே தெரியும் என்றவள், திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பாவம் என்றாள் சங்கரி. நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே. நான் வேணா நாளைக்கு பேசி பார்க்கவா என்றான். வேண்டாங்க, நான் தான் ஏதோ உங்ககிட்ட சொல்லி கொடுத்து பேச சொன்ன மாதிரி இருக்கும். எனக்கு தான் கெட்ட பெயர் வரும். அமைதியா இருங்க, என்னதான் நடக்கும் என்று பார்க்கலாம் என்றாள். அடுத்த நாள் முதல் அன்பரசியே சமையலை பார்த்து கொள்ள ஆரம்பித்தார். தொடர்ந்து நாட்கள் வேகமாக செல்ல துவங்கியது. சங்கரிக்கு திருமணமாகி 1 வருடம் கடந்து விட்டது. கடந்த 6 மாதங்களாக அன்பரசிதான் சமையலை பார்த்து கொள்கிறார். ஏதோ கோவத்துல சொல்றாங்கன்னு பார்த்தா 6 மாசமா சமையலறை பக்கமே விடலையே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் சங்கரி. அன்று மாலை மணி 7 இருக்கும். வரதன் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்தான். வரும்போது கையில் ஒரு கவருடன் வந்தான். நேராக தங்களுடைய அறைக்கு சென்று சங்கரியிடம் அந்த கவரை கொடுத்துவிட்டு குளிக்க சென்றான். குளித்துவிட்டு வெளியே வரும்போது எப்போது வெளியே வருவான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அன்பரசி, டேய், என்னடா கவர்ல வாங்கிட்டு வந்த என்று கேட்டார். நான் வரும்போது அம்மா இங்கே இல்லையே, எப்ப நான் கவர் கொண்டு வந்ததை பார்த்தாங்க, என்ன பதில் சொல்லலாம் என்று யோசித்தவன், இல்லம்மா, சங்கரிக்கு பிடிக்கும்னு கடையில சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன் என்றான். ஏண்டா, நான் இந்த வீட்டில் இருக்கிறதே உனக்கு தெரியாதா என்றார் அன்பரசி. என்னம்மா, உனக்கும் வேணுமா? இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான் வரதன். எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் உங்களுக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு தோசைக்கு தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்படி கடையில வாங்கி தின்னா என்னடா அர்த்தம் என்று கேட்டார். அம்மா, நான் தோசை தான் சாப்பிடுவேன். சங்கரிக்கு மட்டும்தான் கடையில வாங்கிட்டு வந்தேன். அதை விடுமா, வா, எனக்கு தோசை ஊத்து என்றான். ஆமாடா, வார வாரம் கடையில வாங்கி தின்னா நல்லாத்தான் இருக்கும் என்று புலம்பினார் அன்பரசி. அவர் தோசை ஊற்றி கொடுக்க சாப்பிட்டு முடித்து உள்ளே வரும்போது சங்கரி சாப்பிடாமல் கோபமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். என்ன சங்கரி, ஏன் சாப்பிடாம உட்கார்ந்திருக்க என்று கேட்டான் வரதன். ஏங்க, கல்யாணம் ஆன புதுசுல வாரா வாரம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வருவீங்க, ஆனா இப்ப மாசத்துல ஒரு தடவை வாங்கிட்டு வர்றதே அதிசயமா இருக்குது. அதுக்கும் அத்தை ஏதாவது சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இப்படி பேச மாட்டாங்கன்னு தோணுது என்றாள் கண்கள் கலங்க. சங்கரி, பேசாம நாம தனியாக போயிடுவோமா என்றான் வரதன். உடம்பு சரியில்லாத உங்க அம்மாவை தனியா விட்டுட்டு
நாம தனியா போய் என்னத்தை சாதிக்க போறோம்? என்ன ஆனாலும் சரி, அத்தை என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் என்றாள் சங்கரி. உன்னோட நல்ல மனசு அவங்களுக்கு கண்டிப்பா புரியும். நீ வருத்தப்படாத. அவங்க இப்படி பேசுறதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும் என்றான். அதான் எனக்கும் பயமா இருக்கு. எனக்கு குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு ரெண்டாவதா திருமணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு என்றாள் சங்கரி. அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டே, ஏய் பேசாம சாப்பிடு, எதையாவது நினைச்சுக்கிட்டு பேசாத, மனசை போட்டு குழப்பிக்கிறாத என்று மனைவியை சமாதானப்படுத்தினான் வரதன். ஒரு வாரத்திற்கு பிறகு வீட்டுக்கு வந்திருந்த அன்பரசியின் தூரத்து உறவினர் குமுதா அன்பரசியிடம் பேசிக்கொண்டிருந்தார். உள்ளே குளித்து கொண்டிருந்த சங்கரி உறவினர் வந்திருப்பதை அறிந்து குளித்து உடைமாற்றிவிட்டு வெளியே வந்து வாங்க என்று அவரை வரவேற்றாள். சங்கரியை பார்த்து, என்ன சங்கரி, கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் வயித்துல ஒரு புழு பூச்சியை காணோம், டாக்டர் கிட்ட போய் பார்க்குறியா என்று கேட்டார் குமுதா. சங்கரியின் முகம் வாடி போனது. தலைகுனிந்தபடியே போய்கிட்டு தான் இருக்கோம் என்றாள் சங்கரி. குமுதா, ஏ குமுதா, மருமா கிட்ட என்னத்த பேசிட்டு இருக்க என்று கோபமான அன்பரசி, எப்ப குழந்தை பெத்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா? இதை கேட்கத்தான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்தியா என்றவர், சங்கரி நீ உள்ள போமா என்றார். எதுவும் பேசாமல் எழுந்து உள்ளே சென்றாள் சங்கரி. அக்கா, கல்யாணமானா இதெல்லாம் எல்லாரும் கேட்கறது தானே என்றார் குமுதா. அதெல்லாம் அந்த காலம், பெத்த பிள்ளைங்க கிட்ட கூட இதெல்லாம் இப்ப கேட்க முடியாது என்று கோபமாக பேசினார். சரி, நான் கோவிலுக்கு போறேன், நீயும் வரியா என்றார் அன்பரசி. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லாம சொல்ற, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் குமுதா. தன்னுடைய மாமியார் பேசியதை உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சங்கரியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அன்று இரவு தன் கணவரிடம் நடந்ததை கூறினாள் சங்கரி. நீதான் அம்மா எனக்கு 2வது கல்யாணம் பண்ணிடுவாங்க அது இதுன்னு பேசிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருந்த, அம்மா ஓ மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு பாரு என்றான் வரதன். உண்மைதான் என்று சொல்லிவிட்டு கணவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள். அவளுக்குள் இருந்த மன அழுத்தம் கொஞ்சம் குறைந்தது. அதன் பிறகான நாட்களில் மாமியாரிடம் இயல்பாக நடந்து கொண்டாள். மாமியார் சொல்வது நல்லதுக்குத்தான் என்று உறுதியாக நம்பினாள். நாட்கள் வேகமாக செல்ல துவங்கியது. உறவினர் வீடுகளின் திருமணத்திற்கு செல்லும்போது, குழந்தை இல்லையா, நான் சொல்ற டாக்டர் கிட்ட போங்க, நான் சொல்ற ஜோசியர்கிட்ட போய் பரிகாரம் பண்ணுங்க என்று விதவிதமாக அட்வைஸ் பண்ணி டார்ச்சர் செய்தனர். பொறுத்து பொறுத்து சோர்ந்து போனாள் சங்கரி. 4 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இந்த 4 ஆண்டுகளில் நிறைய அவமானங்கள், வழிகளை கடந்திருந்தாள். அன்று இரவு வரதனிடம், என்னால முடியல, எங்க போனாலும் குழந்தை இல்லைன்னு குத்தல் பேச்சு, வாழ்க்கையே வெறுத்து போச்சு என்றாள் சங்கரி. சங்கரி, இந்த சொந்த பந்தம், உறவுகள், இந்த ஊரு எதுவுமே நமக்கு வேணாம். யார் கண்லையும் படாம வேற ஒரு ஊருக்கு போயிடலாம்னு எனக்கு தோணுது. இவங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னாலேயும் நிம்மதியா இருக்க முடியல என்றான் வரதன். ஆமாங்க, இவங்க கண்ணுல படாத ஒரு இடத்துக்கு போய் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வோம். அங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க என்றாள் சங்கரி. வரதன் சற்று யோசனையுடன் அமர்ந்திருக்க, என்னங்க யோசிக்கிறீங்க? அத்தையை பற்றி யோசிக்கிறீங்களா? அத்தையை கூட்டிட்டு போறதா இல்ல விட்டுட்டு போறதான்னு யோசிக்கிறீங்களா என்றாள் சங்கரி. ஆமா சங்கரி, என்ன பண்ணலாம், அம்மா இங்கே இருக்கட்டுமா, அவங்க இந்த ஊரை விட்டு வரமாட்டாங்க என்றான் வரதன். கேட்டு பார்ப்போம், அத்தையையும் கண்டிப்பா நம்ம கூட கூட்டிட்டு போவோம். உடம்பு சரியில்லாதவங்களை இங்க தனியா விட்டுட்டு நாம எப்படி போக முடியும்? நீங்க தான் பேசி அவங்களை சம்மதிக்க வைக்கணும் என்றாள் சங்கரி. அம்மா, நாங்க இந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் வாழலாம்னு முடிவெடுத்திருக்கோம். சென்னைக்கு போறோம், நீங்களும் எங்க கூட வரீங்களா என்று கேட்டான் வரதன். தம்பி, திடீர்னு என்ன இப்படி ஒரு முடிவு? இங்கே வேலை பார்க்குற நீ சென்னையில போய் எப்படி வேலை பார்ப்ப? என்ன வேலை பார்ப்ப? அப்ப இந்த வேலையை விட்டுட்டு தான் போக போறியா என்றார் பதட்டத்துடன் அன்பரசி. ஆமா,
இங்க எங்களால வாழ முடியல. எங்க போனாலும் யாரு விசேஷத்துக்கு போனாலும் குழந்தை இல்ல, இந்த டாக்டர் கிட்ட போங்க, நான் சொல்றபடி செய்யுங்க என்று தொந்தரவு செய்கிறார்கள். அதனால் இந்த ஊரில் இருக்க எங்களுக்கு பிடிக்கவில்லை. யாருடைய கண்ணுக்கும் படாத ஒரு ஊருக்கு சென்று வாழ்ந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். வேலையையும் விட்டுவிட்டு சென்னைக்கு சென்று ஒரு வேலையை தேடிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்றான் வரதன். தம்பி, அவசரப்பட்டு இப்படியெல்லாம் இந்த முடிவை எடுக்காதீங்க. அம்மா சொல்றதை கேளுங்க. சொந்த ஊரை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு போக வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன சூழ்நிலை வந்துடுச்சு? ஒவ்வொரு குடும்பத்திலும் 1000 பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஊரை விட்டு வீட்டை விட்டு போறதுன்னு முடிவெடுத்தால் எங்க போக முடியும்? என்ன பண்ண முடியும்? உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் என்னை தனியாக விட்டுட்டு நீங்க போக போறீங்களா என்றார். அம்மா, நீங்களும் எங்களோட வந்துருங்க. சங்கரியும் அத்தையை விட்டுட்டு போகக்கூடாது, கூட்டிட்டு தான் போகணும்னு சொல்றா என்றான் வரதன். நீங்க இங்க இருந்து போகக்கூடாது, இது என்னோட முடிவு. 3 மாசத்துல எப்படியும் சங்கரிக்கு குழந்தை உண்டாயிடும். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க ஊரை விட்டு போகணும்? இல்ல, நாங்க போறோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுனா நான் கண்டிப்பா உங்க கூட வரமாட்டேன். தனியாவே யாரும் இல்லாம இந்த வீட்டுல நான் இருந்துக்குவேன். நல்லா யோசிச்சு முடிவெடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்குள் சென்று விட்டார். அத்தை பேசியதை அறைக்குள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் சங்கரி. அவள் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. வரதன் அவளிடம் வந்து, அம்மா இப்படி சொல்றாங்க, என்ன பண்ணலாம் என்றான். அத்தை பேசினதை நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல என்றாள். அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருப்போம் சங்கரி. அம்மாவுக்காக நாம இங்கேயே இருப்போம். அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? கொஞ்ச நாள் கழிச்சு கூட நாம இந்த ஊரை விட்டு போறது பற்றி முடிவெடுக்கலாம் என்றான். சரி சரி என தலையாட்டினாள் சங்கரி. நாட்கள் மெல்ல நகர துவங்கியது. சங்கரியும் வரதனும் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகள் மேற்கொண்டனர். சங்கரியின் உடல்நிலை பலவீனமாக இருக்கிறது. கருவை தாங்கக்கூடிய சக்தி சங்கரிக்கு இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதற்கான மருந்துகளையும் பரிசோதனைகளையும் எடுத்து வந்தாள் சங்கரி. அன்று வரதனும் சங்கரியும் பரிசோதனைக்காக கிளம்பி மருத்துவமனைக்கு சென்றனர். அரை மணி நேர காத்திருப்பிற்கு பிறகு மருத்துவர் அவர்களை உள்ளே அழைத்தார். சங்கரியை பரிசோதித்துவிட்டு அவர்கள் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த சோதனை முடிவுகளை ஆராய்ந்து பார்த்தார். பிறகு, பரவாயில்லை, முன்பை விட சங்கரிக்கு தற்போது உடல்நிலை நல்ல நிலைமையில் இருக்கிறது. கருவை தாங்கக்கூடிய சக்தி தற்போது வெகுவாக கூடியிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து மருந்துகளை எடுத்துக்கொண்டிருப்பது நல்ல முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறது. கூடிய விரைவில் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது என்றார். சங்கரியும் வரதனும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். மருத்துவமனையிலிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்தனர். அன்பரசி அவர்கள் எப்போது வருவார்கள் என்று காத்து கொண்டிருந்தார். அவர்கள் வந்தவுடன் வரதனிடம், என்ன தம்பி, குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமாகி இருப்பதாக டாக்டர் சொன்னாரா என்று கேட்டார். ஆமா, டாக்டர் அப்படித்தான் சொன்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் வரதன். ஆமா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டருக்கு வேற படிக்கணுமாக்கும் என்று சொல்லிவிட்டு சமையலறையை நோக்கி சென்றார். வரதனும் சங்கரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். 3 மாதங்களுக்கு பிறகு சங்கரி கருத்தரித்தாள். வரதன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். சங்கரியிடம், அம்மா சொன்னது போலவே நீ கர்ப்பமாகி விட்டாய் என்று சொல்லி சந்தோஷப்பட்டான் வரதன். அம்மா, அவசரப்பட்டு ஊரை விட்டு போறதுன்னு முடிவெடுத்தோம். நீங்க சொன்னதுனால தான் போகாம இருந்தோம். இப்ப இந்த ஊருக்குள்ள எல்லா இடத்துக்கும் நிம்மதியா போயிட்டு வர முடியும் என்றான் வரதன். வரதா, இனிமேதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ சங்கரிய பத்திரமா பார்த்துக்கணும் என்றார் அன்பரசி. அம்மா, சங்கரிய பார்த்துக்கத்தான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் எனக்கு என்ன கவலை என்றான் வரதன். தம்பி, என்னோட உடம்பு முன்ன மாதிரியெல்லாம் இல்லப்பா. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதுக்காகத்தான் சொல்றேன் என்றார். அம்மா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்படியே என்ன ஆனாலும் எவ்வளவு செலவானாலும் நான் உங்களை காப்பாத்திடுவேன் என்றான் வரதன். அவர் சிரித்து கொண்டே உள்ளே சென்றார். அம்மா பேசியதை சங்கரியிடம் சொல்லி வரதன் மிகவும் வருத்தப்பட்டான். அன்பரசி சொன்னது போலவே சங்கரிக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அவளுக்கு 7 மாதங்கள் இருக்கும் போதே இறந்து போனார்.
அவருடைய இறப்பை வரதனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தீர்க்கதரிசி போல் 3 மாதங்களில் சங்கரி கருத்தரித்து விடுவாள் என்று சொன்னார்களே, தன்னுடைய குழந்தையை கையில் தூக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தேனே, இப்படி இறந்து விட்டாரே என்று மிகவும் வருந்தினான். ஒவ்வொரு இரவும் அவனுக்கு மிகவும் சோதனையாகவே இருந்தது. தூக்கமில்லாமல் தவித்தான். அம்மா எதற்காக திடீரென இறந்து போக வேண்டும் என்று புலம்பி தவித்தான். சங்கரிக்கு நல்லபடியாக பெண் குழந்தை பிறந்தது. தன்னுடைய அம்மாவே தனக்கு குழந்தையாக வந்து பிறந்ததாக நினைத்தான் வரதன். ஒரு வாரத்திற்கு பிறகு திடீரென தூங்கிக் கொண்டிருந்த வரதன் காலை 4 மணிக்கு எழுந்தான். அவன் அம்மாவின் இறப்பு அவனை வெகுவாக பாதித்திருந்தது. அந்த நிலையில் அவருடைய அறைக்கு சென்றான். அவர் இறந்த உடனேயே பூட்டப்பட்ட அறை, அதன் பிறகாக திறக்கப்படாமலே இருந்தது. அறைக்குள் சென்றான். அறை முழுவதும் தூசி படர்ந்திருந்தது. ஒவ்வொரு பொருளாக எடுத்து பார்க்க ஆரம்பித்தான். அங்கே இருந்த செல்ஃபுகளில் வரிசையாக பலவிதமான புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு புத்தகங்கள் எப்படி வந்தது? அம்மா எப்போது புத்தகம் படிக்க ஆரம்பித்தார் என்று யோசித்து கொண்டே ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து பார்க்க ஆரம்பித்தான். ஒவ்வொன்றும் மருத்துவம் சார்ந்த புத்தகங்களாக இருந்தது. சித்த மருத்துவம், ஹோமியோ, இயற்கை மருத்துவம் தொடர்பான புத்தகங்களாக இருந்தன. எதற்காக அம்மா இந்த புத்தகங்களை எல்லாம் படித்தார் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவனுக்கு உள்ளுக்குள் ஒரு சிந்தனை உதித்தது. சங்கரிக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகங்களை எல்லாம் படித்திருப்பாரோ என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது. அப்போது ஒரு புத்தகத்தை எடுக்கும்போது அந்த புத்தகத்துக்குள் இருந்து ஒரு கடிதம் கீழே விழுந்தது. கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். கடிதத்தின் மேலே தேதி எழுதப்பட்டிருந்தது. சரியாக அவர் இறந்து போவதற்கு 1 மாதத்திற்கு முன் அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அன்புள்ள வரதனுக்கு, உங்களை விட்டு நான் பிரிந்து செல்வதில் எனக்கு விருப்பமில்லை என்றாலும் என் உடல்நிலை எனக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதால் நான் கூடிய விரைவில் உங்களை விட்டு சென்று விடுவேன் என்பது எனக்கு தெரியும். உனக்கும் சங்கரிக்கும் திருமணமான பிறகு குழந்தைக்காக நீயும் சங்கரியும் முதன்முறையாக மருத்துவமனைக்கு சென்று வந்தபோது அதன் பரிசோதனை முடிவுகளை நானும் படித்து பார்த்தேன். அதில் சங்கரியின் உடல்நிலையில் குழந்தையை சுமப்பதற்கு சக்தி இல்லாமல் இருப்பது தெரிய வந்தது. அதற்கு தற்போதுள்ள உணவு முறைதான் முக்கியமான காரணமாக இருந்தது. நீயும் வாரம் ஒரு முறை மறக்காமல் அவளுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் என்று கடைகளிலிருந்து வாங்கி வந்து கொடுத்து கொண்டிருந்தாய். எனவே உணவு முறைகளை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எனது உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் சமையல் பொறுப்பை நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டேன். சத்துள்ள உணவுகளை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். அது தொடர்பான புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அதன்படி சத்துள்ள உணவுகள் அனைத்தையும் அவளுக்கு சமைத்து கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போதே அவள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பது தெரிந்துவிட்டது. நீங்கள் ஊரை விட்டு செல்வதாக சொன்னபோது உறுதியாக சங்கரிக்கு கூடிய விரைவில் கரு தங்கிவிடும் என்று நம்பினேன். அதுபோல் நடந்தது. இந்த கடிதத்தை நீ படிக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்ல முறையில் மாறியிருக்கும் என்று நம்புகிறேன். உனக்கு குழந்தை பிறக்கும் என்றும் நம்புகிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு என்று எழுதியிருந்தது. குழந்தைக்கு பால் கொடுத்துவிட்டு களைப்பில் தூங்கிக் கொண்டிருந்த சங்கரியிடம் சென்று கண்களில் கண்ணீருடன் அம்மாவின் கடிதத்தை காண்பித்தான் வரதன். அம்மா உனக்கு சத்துள்ள உணவுகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சமையல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றான். கடிதத்தை படிக்க படிக்க சங்கரிக்கு கண்களிலிருந்து கண்ணீர் பொத்து கொண்டு வந்தது. அத்தை இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்றாள் கண்ணீருடன். கண்டிப்பாக நமக்கு குழந்தையாக அம்மாவே வந்து பிறந்திருக்கிறார் என்று குழந்தையை தூக்கி கொஞ்சினான் வரதன். அம்மா இறந்ததால் ஏற்பட்ட மிகப்பெரிய மன அழுத்தத்திலிருந்து அந்த கடிதம் அவனுக்கு விடுதலை கொடுத்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.